அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இந்த இனிய மதிய வேளையிலேயே உங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இப்போ வந்துருக்கிற இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது. என்னன்னா, நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான படிப்பு. ஆனால் வேலைக்கான படிப்பை நம்ம சரிவர படிக்கிறது கிடையாது. அப்போ வேலைக்கான படிப்பு எது? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது, டிஆர்பி படிக்கிறது, டெட்டு போன்ற எக்ஸாம் படிக்கிறது. அந்த வேலைக்கான எக்ஸாம் படிக்காமல் நாம் பாட்டுக்குமே அப்படியே போயிட்டே இருப்போம். பிஏ வரையும் படிச்சிருப்பாங்க. ஒரு காலத்தில் கேட்டாக்கா பிஏ பிஏ பிஏன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் கேட்டாக்கா எங்கே பார்த்தாலும் பிஇ பிஇ பிஇன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே தடிக்க விழுந்தா பிஇயா இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு தடிக்க விழுந்தாக்கா பிஎட், டீச்சர் ட்ரைனிங், இது நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால அதை படிச்சுட்டு நம்ம நிப்பாடி இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வெறும் இங்கிலீஷும் மேத்தமெட்டிக்ஸும் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 400-450க்கு மேற்பட்ட சுவாலஜி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜிக்கு ஆள் கிடைக்கல, ஃபிசிக்ஸுக்கு ஆள் கிடைக்கல. இந்த மாதிரியான படிப்புகள்லாம் நிறைய இருக்குது. அப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுருக்கான். இந்த தேர்வுக்கு யார் யார் நம்ம எழுதலாம் அப்படின்னாக்கா ஏற்கனவே சார் சொன்னார், பிஎட்டு படிச்சிருக்கணும், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும், அல்லது டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கணும். இப்போ பாஸ் பண்ணாமல் இப்போ செகண்ட் இயர் ரன்னிங்கில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இதுக்கு தகுதி தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் உள்ளவங்க. நெட் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான், டெட் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான். இப்போது இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெடகாகி அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பெடகாகி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சயின்ஸ் ஆஃப் டீச்சிங், த சயின்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் ஆஃப் டீச்சிங், இட் இஸ் கால்ட் அஸ் பெடகாகி அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பித்தல் முறைமையியல் அப்படிங்கிறது. கற்பித்தல் முறைமையியல்னா கற்பித்தலை எவ்வாறு செய்வது, ஹவு டு டீச், வாட் டு டீச், வேர் டு டீச், வென் டு டீச், விச் டு டீச் அப்படிங்கிறத தெளிவுற எப்படி கற்பிப்பது, எவ்வாறு கற்பிப்பது, ஏன் கற்பிப்பது, எத்தகையவாறு கற்பிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ ஒருத்தன் ரொம்ப வேகா இருக்கானா அவனுக்கு பிடிச்சி வச்சுட்டு உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காலையில் அல்ஜிப்ராவை ஆரம்பித்து சாயந்தரம் 5:20 5:45 வரையும் ஆஃபீஸ் விடுற டைம் இருக்குன்னு அல்ஜிப்ராவே நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போகும்போது அவனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கலாம். அப்போ அவனுக்கு நம்ம அல்ஜிப்ராவை எந்த நேரத்தில் எப்படி நடத்தலாம்ங்கிறது இருக்குது. எந்தெந்த நேரத்தில் ஒரு கற்பித்தல் நடத்துறதுன்னு இருக்குது. காலை வேலையில் என்னத்தை நடத்துறது, மதிய வேலையில் என்ன நடத்துறது, பசி நல்லா ஹங்கிரியாக இருக்குது, பயங்கரமாக பசியாக இருக்குது, இந்த நேரத்தில் கொண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடம் வராது. யார் வருவா? லாங்குவேஜ் டீச்சர் வருவாங்க. 3வது அவர் 4வது அவர் அல்ல லாஸ்ட் 2 அவர் இந்த அவருக்கு லாங்குவேஜ் டீச்சர் வருவாங்க. ஏன் அப்படின்னா மாணவன் உடல் அளவில் அல்லது மன அளவில் சோர்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த எது செய்யலாம் அப்படின்னாக்க எந்த பாடத்தை நம்ம நடத்துறது அப்படிங்கிறது முறைமையியல் அப்படின்னு. அப்போ முறைப்படி கற்பிப்பது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பெடகாகி அப்படிங்கிறத பற்றி வச்சுருக்காங்க. நம்ம டெட்டு சப்ஜெக்ட்லேயே லாஸ்ட்டு 3 யூனிட் அல்லது 4 யூனிட் எதில் இருக்குது அப்படின்னாக்கா பெடகாகி கன்சர்ன் அப்படின்னு. பெடகாகி கன்சர்ன், கற்பித்தல் முறைமையியல் தொடர்பானவைகள் அப்படின்னு சொல்லி 4 யூனிட் 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த முதல் யூனிட்டில் இந்த பேப்பர் 1க்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம் லேர்னிங் சைல்டு அப்படின்னு ஒன்று. பேப்பர் 1 நமக்கு லேர்னிங் சைல்டு அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த லேர்னிங் சைல்டில் தான் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் சைல்டு உங்களுக்கு தெரியும், இது 1லேருந்து 3 பக்கம் வரை இருக்குது. எம்சிக்யூவாக கேட்குறாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, 30 மார்க் இருக்குது. இது எந்த கிளாஸை கன்சர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 1லிருந்து 5 வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுடைய உளவியல் தொடர்பானவைகளும் பாட பொருண்மைகள் அல்லது கற்பித்தல் முறைமையியல் பொருண்மைகள் தொடர்பானவைகளாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட இது எல்லாமே எல்சி தான். லேர்னிங் சைல்டு அப்படின்னு இருக்கும். அந்த லேர்னிங் சைல்டு அதுதான் உங்களுக்கு டாப்பிக்காகவே
கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக அது பின்னாடி பார்ட் ஏ வந்து டெவலப்மெண்ட், சைல்டு டெவலப்மெண்ட்டும், பார்ட் பி வந்து லேர்னிங் இருக்கும். அந்த லேர்னிங் வந்து ஒரு 5 யூனிட் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து எது இருக்கு அப்படின்னா லேர்னிங் முடிஞ்சு 3 பக்கம். சரி, அதனால தான் இந்த லேர்னிங் அண்ட் நாலேஜ், கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் ஆஃப் லேர்னிங், கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டர், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லேர்னிங், அதே மாதிரி கான்செப்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட், டைப்ஸ் ஆஃப் லெவல் ஆஃப் அப்ரோச்சிங் லேர்னிங், லேர்னிங்னா என்ன, இதனுடைய எப்படி, இதோட நேச்சர் எப்படி இருக்குது, லேர்னரோட நேச்சர் எப்படி இருக்குது, இது எந்த மாதிரியான வயசுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடாப்ட் ஆகிக்கிறான் அப்படிங்கிறத பற்றிலாம் இருக்குது. அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி சின்ன குழந்தைகளுக்கு, பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எப்படி எது மாதிரி இருக்குது. சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் டூரிங் தி பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொசைட்டி சம்மந்தப்பட்டதும், அது மாதிரி எமோஷனல் டெவலப்மெண்ட்டும் எப்படி இருக்குது அதை பற்றியும் பேசுது. அதே மாதிரி பிசிக்கல் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் டூரிங் த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது எந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல், பிகினர்ஸ் பிரைமரி லெவலில் வந்து எந்த மாதிரி இருக்கான். அதே மாதிரி அவங்களுடைய உங்களுக்கு தெரியும் இதை பற்றி டோட்டலாக அவருடைய பிசிக்கல் க்ரோத்து, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, பிசிக்கல் க்ரோத் எப்படி இருக்குது, அது மாதிரி நர்வஸ் சிஸ்டம் எந்த மாதிரி வளர்ந்துருக்குது, லாஜிக் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அது மாதிரி இந்த அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் யோண்டு கேட்குற மாதிரி இது டோட்டலாகவே எல்சியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேப்பர் 2 அதே மாதிரி தான் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த வயசு அப்படின்னாக்கா 11லிருந்து 14 வரைக்கும், 11லிருந்து 14 வரைக்கும். அப்போ 6, 7, 8, 9 வரைக்கும் வருமா, 9 வரைக்கும், 6, 7, 8, 9, 8 வகுப்பு வரைக்கும் உள்ளது இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து இதில் வந்து 30 மார்க்குக்கு 30 மார்க்குக்கு தான் அது தமிழ் அல்லது இங்கிலீஷ் வெர்ஷனில் கொஷின்ஸு இருக்கும். இதில் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா growth and development of the child, அதில் மீனிங், கான்செப்ட், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and development, டிஃபரன்ஸ் பிட்வீன் growth and development, growthக்கும் வளர்ச்சிங்கிறதுக்கும் முன்னேற்றத்துக்கும் இடையேயான டிஃபரன்சியேஷன் அது இருக்குது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth, வளர்ச்சியினுடைய கொள்கைகள், அது மாதிரி முன்னேற்றத்தினுடைய கொள்கைகள், இதனுடைய கான்செப்ட். அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். நேச்சர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குழந்தையினுடைய மரபு. அதே மாதிரி நர்ச்சருங்கிறது வந்து சூழல், சூழ்நிலைக்கும் மரபுக்கும் இடையேயான குழந்தையினுடைய வளர்ச்சியில் எந்த மாதிரியான இம்பேக்ட் பண்ணுது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதில் வந்து இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்டுஹுட்டு, அடலசன்ஸு, இதனுடைய டைமென்ஷன், இன்ஃபேன்சி, ஏர்லி சைல்டுஹுட், அடலசன், இது பிள்ளை பருவம், இது குழந்தை பருவம், இது குழந்தை பருவம், இதே மாதிரி அதே மாதிரி இது வந்து அடலசன்ஸ் ஸ்டேஜ். இதோடைய ஒரு டெவலப்மெண்ட்டுடைய டைமென்ஷன்ஸ் வந்து 5 இருக்குது. அதாவது பிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் ரீதியான டெவலப்மெண்ட்டு, அது மாதிரி காக்னிட்டிவ் அறிவு டைமென்ஷனு, மாரல் ஒழுக்கம் சார்ந்தது, எமோஷ்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதே மாதிரி சோசியலஜி 1, 2, 3, 4, 5 டைமென்ஷன்லையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த 4 ஸ்டேஜ், இந்த 5 டைமென்ஷன், இதில் வந்து எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இருக்குது, என்னென்ன மாதிரியான குழந்தைகளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது காலேஜில் பாடம் நடத்துறதுக்கும் சின்ன ஸ்கூலில் பாடம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காலேஜில் இங்கே பாடம் நடத்திங்கனாக்கா செவன்னு கேட்பான். இப்போ நீங்கள் பாடம், இப்போ உங்களுக்கு நான் எடுக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதே கிளாஸ் வந்து நீங்கள் போய் சின்ன கிளாஸில் போய் எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 6, 7, 8 வரையும், 1லேருந்து சின்ன கிளாஸ் 5 வகுப்பு வரையும் எடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியராக இருக்கும், ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும், 9 9 இருப்பான். அதுக்கிட்ட 6, 7, 8 எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனிப்பான். 6, 7, 8, 9, 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிப்பான். 11, 12 எடுத்துட்டிங்கனாக்கா சுத்தமாகவே கவனிக்க மாட்டான். அவன் நீங்கள் எங்கேயாவது ஒரு போக்கில் இருந்துக்கிட்டு இருப்பான், அவன் வேற ஸ்டைலில் இருப்பான், நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டான். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உள்ள கவனம் மாறி மாறியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தைய நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறீங்கன்னா, 1ஆம் கிளாஸில் விட்டிங்கன்னா 5ஆம் கிளாஸில் இந்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டு வரும்போது நீங்கள் எந்த மாதிரி குழந்தைய விட்டீங்களோ அதே குழந்தையாகவே இருப்பார். எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. ஏன்னா ஹார்மோனல் டெவலப்மெண்ட் இருக்காது,
அதனால அவன் வந்து என்ன பண்ணுவான்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ, டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, அப்பா அம்மா சொல்கிறதுக்கு மாதிரியே கேட்டுக்கிட்டு அழகாக இருப்பான். எந்த விதமான தொந்தரவும் பண்ண மாட்டான். சும்மா அங்கங்கே நவுருவானே தவிர, சத்தம் போடுவானே தவிர, மற்றபடி வேறு எந்த இன்னொரு கோளாறுலாம் பண்ண மாட்டான். அதுக்கடுத்து பிள்ளை பருவமும் குமர பருவமும் ஆட்கொண்டு இருக்கக்கூடிய பருவம் இருக்குது. அடல்ட் இப்போ நம்ம இருக்குது அடலசன்ஸ் பீரியட்லையும், அதே மாதிரி இங்கே இன்ஃபேன்ஸ் சைல்டுஹுட் ஸ்டேஜ்லையும் கொஞ்சம் கோளாறு கொடுப்பான். இந்த 2 ஸ்டேஜ்லையும். இதில் ரொம்ப அடலசன்ஸில் வந்து ரொம்ப மோசம். 13, 14, 15, 16, 17, 18 அப்படிங்கிற இந்த டீன் வரக்கூடிய 19 வரைக்கும் அந்த பருவங்களில் ரொம்ப கோளாறு கொடுப்பான். ஆனால் சைல்டுஹுட் ஸ்டேஜுக்கு பாருங்க, 11, 12, 13 இப்படி இந்த மாதிரி பிள்ளை பருவம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிள்ளை பருவத்தில் ரொம்ப தொந்தரவு. இது ஒரு பருவமாக இருக்கும், இது ஒரு பருவமாக இருக்கும், இது வேற பருவமாக இருக்கும். இது இல்லாமல் அடல்ட்ஹுட் ஒரு பக்க பருவமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் பிசிக்கலாக என்ன நடக்குது, அதே மாதிரி அவனோட மன வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது, ஒழுக்க வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது, மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்குது, அதே மாதிரி சோசியல் சமூக வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், இதில் சைல்டு டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், தியரிஸ்ங்கிறது வேற, பிரின்சிபிள்ஸுங்கிறது வேற. நீங்கள் ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கணும். தியரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, தியரி அப்படிங்கிறது வந்து மேபி ஆர் மே நாட் பி, இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து தியரிஸ். எல்லாமே தியரிஸ் அப்படின்னாக்கா இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஆனால் பிரின்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் இருக்கும். சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ற விஷயங்கள் தான் பிரின்சிபிள் அப்படின்றது. தெர்மோடைனமிக் பிரின்சிபிள்னா பிரின்சிபிள் தான். அது மாதிரி இப்போ மேபி மே நாட் பி எல்லாம் கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபிள்ஸ் தான். அது இப்படி இருக்கலாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக பிரின்சிபிள் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்றது. ஆனால் தியரிஸ்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல சில உளவியல் அறிஞர்கள் எரிக்சன், பியாஜே, கோல்பர்க், வைகாட்ஸ்கி, பிரன்னர், இவங்க 1, 2, 3, 4, 5 ஆட்களும் சொல்லியிருக்கக்கூடிய பிசிக்கல் டெவலப்மெண்ட், குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட், அதுல வந்து சைக்கோ சோசியல் உள மற்றும் மனவெழுச்சி வளர்ச்சி எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தியரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து சொல்றார். எரிக்சன் வந்து ஒரு 4 ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பார். 4 ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பார். அந்த 4 ஸ்டேஜ். அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட், குழந்தைகள்கிட்ட மாரல் ஒழுக்க வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு கோல்பர்க். அது ஒரு 3 ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி வைகாட்ஸ்கி சோசியல் கல்ச்சுரல் அப்ரோச், அதாவது சமூக பண்பாட்டு அப்ரோச் அணுகுமுறையில குழந்தையினுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து எந்த மாதிரி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத வைகாட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர், இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பிரன்னர் அவர் வந்து ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எந்த மாதிரி ரவுண்டா இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜா ரவுண்டா இருக்கும். அந்த வட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த ஈக்காலஜி ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜ் குடும்பத்துக்குள்ளடி ஒரு வட்டம், பள்ளிக்குள்ளத்துல ஒரு வட்டம், சொசைட்டிக்குள்ளடி ஒரு வட்டம், வேர்ல்டுல ஒரு வட்டம். இந்த ஒவ்வொரு வட்டத்துக்குள்ளேயும் குழந்தை எந்த மாதிரியாக இயங்கி தங்களுடைய அறிவுகளையும் மற்றவைகளையும் வளர்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தியரிஸ் இருக்குது. அந்த சைல்டு டெவலப்மெண்ட், தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். தென் அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் மெமரி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். இந்த 3வது யூனிட். இந்த 3வது யூனிட்ல தான் நிறைய இடங்கள்ல புள்ளி வச்சு நம்ம போட்டு கொள்ளுவான் சைக்காலஜி எடுக்கும்போது. இது ஏன்னா ஈஸியாக மறக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன், நான் காலேஜில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். சைக்காலஜியில் வந்து நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். 82 அப்போ 82 மார்க் எடுத்தேன் சைக்காலஜியில். அப்போ வந்து கொஞ்சம் கம்மியான மார்க் தான், 10, 15 மார்க் தான் இன்டர்னல் மார்க்கெலாம் எங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான மார்க் கிடையாது. அந்த டைம்லேயே பாஸ் பண்ணி நிறைய மார்க் எடுத்தேன். அதுக்கு காரணம் வந்து உளவியலில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, 2வது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உளவியல் நான் எடுத்து இதை படித்தேன். இதில் அதனால தான் மறுபடியும் நான் எம்எஸ்சி சைக்காலஜி போகிறதுக்கும் எனக்கு தூண்டுதலாக இருந்தது. பிஎட்ல சைக்காலஜி படித்ததுனால தான் நான் அந்த பக்கம் போனேன். இது என்னென்னா ஒன்று ஒரு பிட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் படித்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டா தான் உளவியல் சார்ந்த அறிவு வந்து அப்படியே கோக்கும், ஒன்றும் கோக்கும். இந்த பாருங்க, இந்த மோட்டிவேஷன், லேர்னிங், அட்டென்ஷன், பர்செப்ஷன், மெமரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் சென்சேஷன் இதெல்லாம் இருக்குது.
இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிட்டு பிட்டு பிட்டா நீங்கள் படிச்சீங்கன்னா சென்சேஷன்னா என்ன, அட்டென்ஷன்னா என்ன, இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒன்று ஒன்று படிக்கும்போது தான் ஒரு இதுக்கான இது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷன் இது கொடுப்போம். அதுலேருந்து இதை புரிஞ்சுக்குவோம், இதுலேருந்து இது இப்படியே கோத்துக்கிட்டே வரும். உளவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ஒன்று ஒன்று அப்படியே லிங்காக செயினிங்காக மாறும். அப்போ தான் நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்கும்போது சில நேரத்தில் புரியாமல் மாதிரி இருக்கும். டோட்டலாக எல்லாம் வந்து 10 யூனிட் நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு தான் ஒரு கிளியர் கட்டான ஒரு நாலேஜ் வந்து வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அட்டென்ஷன் அப்படின்னாக்கா கவனம். இப்போ கவனம் வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சரியாக கவனத்தில் வந்து கவனமாக வகுப்பறையை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, இல்லை நோட்டை பார்த்துட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து நாங்கள் கவனப்படுத்துவோம். சில நேரத்தில் கிளாஸில் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா இங்கே பார்ப்போம், என்னை பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சைன் பண்ணுவோம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கீழே தட்டுவோம். இல்லைன்னா இன்னொருத்தவனை யார் கவனிக்கிறானோ அவன்கிட்ட சொல்லி இங்கே என்னை பார்க்க சொல்லு அப்படின்ட்டு சைன் பண்ணுவோம். இப்போ கவனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் தான் அதிகபட்சம். 10 செகண்ட் வரைக்கும் ஒரு விஷயத்தை நேரடியாக பார்க்கலாம். அதற்கு பிறகு நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வேறு திசையில் நோக்கி ஓடி போயிடும். அப்போ கவனத்தை ஈர்ப்பதற்கான என்னென்ன செஞ்சாக்கா கவனம் வந்து அவங்களுக்கு ஈர்க்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆசிரியருங்கிறது வந்து இதில் வந்து இந்த வித்தையை வந்து ரொம்ப நேர்த்தியாக கற்று வச்சுக்கணும். முதல்ல குழந்தைகள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு பிடித்த விஷயங்களை முதல்ல பேசி கொண்டு வர்றது. அதனால தான் நம்ம வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறோம். கிளாஸில் ஃபஸ்ட் எடுத்த மோட்டிவேஷன் கொடுக்குறோம். அப்போ கவனத்தை ஈர்ப்பதற்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய மேடைகளெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து தலைவர்கள் பேசும்பொழுது மைக்க பிடிச்சி ஆரம்பிக்கும் போது பேச்சு கலையிலையும் அதே தான். முதல்ல எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி முதல்ல பேசுவாங்க. அதுக்கடுத்து தான் கட்சி சார்ந்த கொள்கைகளை வந்து கொண்டுட்டு போவாங்க. ஏன்னா நம்மளை பற்றி ஏதோ பேசுறது மாதிரி இருக்கு, ஏன்னா நமக்கு தேவையான விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம கவனம் அந்த பக்கம் போனதுக்கு பிறகுதான், அல்லது கரண்ட் சினாரியோவை பற்றி பேசும்பொழுது ஏதோ நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குன்னு நம்ம அந்த பக்கம் கவனிக்கின்ற பொழுது தான் அவங்களுடைய கொள்கைகள்லாம் வந்து சன்னமாக கொண்டுட்டு வெளியில் கொண்டாந்து விடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், இதுக்கெல்லாம் தீர்வு இதுதான் அப்படின்னு சொல்ல வர்றாங்க பாருங்க. அப்போ அது வந்து என்னன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை பேசும்பொழுது நம்மளுடைய கவனம் அந்த பக்கம் ஈர்க்கும் பொழுது தான் வரும். அப்போ அட்டென்ஷன்னா என்ன, மீனிங், நேச்சர், அது மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்டென்ஷன். அட்டென்ஷனை வந்து அட்டென்ஷன்னா கவனம், கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த காரணிகள் வந்து அட்டென்ஷன் வந்து தீர்மானிக்கிறது. சென்சேஷன். இப்போ அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அட்டென்ஷன், பெர்செப்ஷன், சென்சேஷன், லேர்னிங். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் இதில் இருக்குது. பெர்செப்ஷன், அட்டென்ஷன், சென்சேஷன், நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், லேர்னிங் இருக்குது. இப்போ பெர்செப்ஷன் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம், அந்த பொருள் எத்தகையது அப்படின்னு யோசித்து மைண்டுக்குள்ளடி கொண்டுட்டு போகிறோம். அப்போ மைண்டுக்குள்ளடி கொண்டுட்டு போகும்போது அங்கே போய் ஒரு காட்சியை காட்டுது. இப்போ இன்னார் தான் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அந்த காட்சி அங்கே போய் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த காட்சிக்கு பேர் என்ன நம்ம சொல்கிறோம், புலன் காட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த காட்சிக்கு பேர் புலன் காட்சி. இந்த புலன் காட்சிக்கு தான் பேர் பெர்செப்ஷன் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் புலன் காட்சி அப்படின்னாக்கா பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க, நீ பாருங்க, கவனிங்க. ஒரு பொருள் இருக்கு, பெர்செப்ஷன் அப்படின்னா, இப்போ இது வந்து கண்ணு, இது லென்ஸு. இப்போ ஒரு ஆள் இங்கே நிற்கிறான், இந்த படம் நேராக இங்கே வருது, இங்கே போய் விழுது. இந்த கண்ணுக்குள்ளடி 2 பகுதி இருக்கு. முதல் பகுதிக்கு பிறகு ஸ்க்ளீரா அப்படின்னு பேரு, ரெண்டாவது கரோட்டிக் அப்படின்னு பேரு, மூணாவது ரெட்டினா விழி வெள்ளப்படலம், அதுக்கடுத்தது நடுப்படலம், இதுக்குள்ளடி இருக்குது ரெட்டினா அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த ரெட்டினாவில் தான் ஒரு ஆள் நிற்கிறதுக்கூடிய இந்த படம் வந்து இங்கே வந்து விழுவும். இது எந்த மாதிரி விழுவும் அப்படின்னா தலையில் இருக்கும்.
எந்த மாதிரி விழுவும்? தலைகீழ விழும். இப்போ இந்த தலைகீழ விழுந்து இது வந்து நரம்புகளுடைய தூண்டல். இது நரம்பு தூண்டல். நரம்புகள் ஒன்றா கண்ணிலேருந்து நரம்பு போகும், கண் நரம்பு. இந்த நரம்பு வந்து இந்த மூளைக்கு கீழே இப்படி 2 இடத்துல இப்படி கிராஸ் ஆகும், இன்ட்டு மாதிரி போகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஆப்டிக் கயாஸ்மான்னு பேர். ஆப்டிக் கயாஸ்மா, பார்வை நரம்பு குறுக்கீடு அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் இருக்கிறது இந்த கண்ணுக்குள்ளடி வரக்கூடிய காட்சி, கண்ணில் காண்ற காட்சி வேற, மூளையில் பார்க்குற காட்சி தான் உண்மையான காட்சி. நீங்கள் இப்போ இந்த கண்ணில் உழுவுறது வந்து என்ன மாதிரி தான் உழுவுது? கண்ணில் உழுவுற காட்சி வந்து என்னவா இருக்கு உழுவுது? சத்தமாக சொல்லுங்க. தலையில தான் உழுவுது. கண்ணில் உழுவுற காட்சி தலையில தான் உழுவுது. இப்போ மறுபடியும் இது நேராக எங்கே போகுது? பிரெயினுக்கு போனதுக்கு பிறகு பிரெயினில் வந்து என்னவா உழுது? நேரடியாக இமேஜ் ரெக்கவர் ஆகிடுது. இமேஜ் ரெக்கவர் ஆகிடுது, திரும்பிடுது. இப்போ இந்த பிரெயினில் இந்த கண்ணில் பார்க்குறது வந்து இந்த பிரெயினுக்கு போகும், இந்த கண்ணில் பார்க்குறது வந்து எந்த பிரெயினுக்கு போகும்? இந்த பிரெயினுக்கு போகும். அப்படி இது ரெண்டும் மாறி குறுக்க ஆகும்பொழுது தான் வந்து படம் அப்படியே திரும்பிக்கிட்டு நேராக போய் படத்தை காணுது. இப்போ இந்த காட்சி இங்கே காண்றோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த காணத்துக்கு பிறகு இது வந்து தூண்டல் வரும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னார்? ரெட்டினான் பேர். இதுக்கு பேர் தான் ரெட்டினான் பேர். ரெட்டினான் என்ன? விழித்திரைன்னு பேர். விழித்திரை, ஸ்க்ளீரா கரோட்டிட் ரெட்டினா. இந்த ரெட்டினாங்கிறது வந்து விழித்திரை. இந்த விழித்திரையில தான் 2 விதமான செல்கள் இருக்குது. கோன் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ராட் செல்னு இருக்குது. இந்த கோன் செல் தான் எதுக்கு காரணமாக இருக்குன்னா கலர் விஷனுக்கு காரணமாக இருக்குது. இந்த ராட் செல் அப்படிங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு காரணமாக இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு உள்ளது தான் வந்து இதில் வந்து இது வந்து 7 மில்லியன் தான் கலர் செல்லுக்கு இருக்குது. ஆனால் 120 மில்லியன் செல்கள் வந்து எதுக்கு காரணமாக இருக்குது? பிளாக் அண்ட் ஒயிட் விஷனை பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் இருக்குது. அதுதான் அப்சர்வ் பண்ணிக்குது. இதில் விழக்கூடிய பிம்பங்களை, தூண்டல்களை, நரம்பு தூண்டல்களை இதை எடுத்துக்கிட்டு தான் இந்த நரம்பு வழியாக நேராக போகும். இந்த நரம்புல இந்த விழுது பார்த்தீங்களா தூண்டல், இந்த நரம்புல விழக்கூடிய தூண்டலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க இந்த இம்பல்ஸ். நரம்புல ஏற்படக்கூடிய தூண்டல்கள், அந்த நரம்புல ஏற்படக்கூடிய இம்பல்ஸ், அந்த இம்பல்ஸுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா சென்சேஷன் பேர். அதுக்கு பேரு புலன் உணர்ச்சின்னு பேர். புலன் உணர்ச்சி. இந்த கண்ணில் உழக்கூடிய முதல் பிம்பம் போய் உளுந்து லேசாக ஒரு தூண்டலை ஏற்படுத்தும், நரம்பு தூண்டலை ஏற்படுத்தும். அந்த நரம்பு தூண்டலுக்கு பேர் தான் வந்து சென்சேஷன் பேர். அப்போ சென்சேஷன் தான், சென்சேஷன் லீட்ஸ் டு பெர்செப்ஷன். சென்சேஷன் லீட்ஸ் டு பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் லீட்ஸ் டு அட்டென்ஷன். இத பாருங்க, சென்சேஷன் லீட்ஸ் டு பெர்செப்ஷன், perception leads to attention, attention leads to learning. சென்சேஷன் வந்து புலன் உணர்ச்சி அல்லது புலன் உணர்வு. இந்த புலன் உணர்வு தான் இது எதுக்கு காரணமா இருக்கு? புலன் காட்சிக்கு காரணமா இருக்குது. இந்த புலன் காட்சிங்கிறது வந்து எங்க காண்ற காட்சி? பிரெயின்ல காண்ற காட்சி. இப்போ அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் நீ பாருங்க, மறுபடியும் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கலாம். நான் நிறைய நோட்ஸ் கொடுக்க போறேன், சும்மா இது ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு தான், உங்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி தான் நான் இதுக்குள்ளடியே வர்றேன், இந்த லேர்னிங் இந்த யூனிட்டுக்குள்ளடி வர்றேன். இங்கே பாருங்க, இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது வந்து புலன் உணர்வு. இந்த கண்ணில் லேசா தூண்டலா உழுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி மூக்குலையும் உழுவும். மூக்கு வழியாக வரக்கூடிய தூண்டல். நிற்கிறோம், பக்கத்தாவில் சமைக்கிறாங்க, வாசமாக இருக்குது, சிக்கனா குஸ்காவா, மட்டன் பிரியாணியா அல்லது சிக்கன் பிரியாணியா, இது மூணுக்கும் எதுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு பார்த்து நீங்கள் வாசத்தை பிடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தூண்டல் முதல்ல ஏற்படுது பாருங்க. அதுவும் வந்து மூணும் ஒன்றா ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால மூளை குழம்பி இருக்கும், இது இதுதானான்னு மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டி. முதல்ல நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டை நீங்கள் முதல்ல ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஓகே, பிரெயின் போய் சேவ் பண்ணி வச்சுக்கும், கண்ட்ரோல் எஸ்ங்கிற மாதிரி, இதோட பேர் இன்னது அப்படின்ட்டு. ஒருவேளை தெரியலைனாக்கா நீங்கள் பேரரை கூப்பிடுவீங்க அல்லது சப்ளையரை கூப்பிட்டு இதுக்கு புதுசாக வச்சு இதோட பேர் என்னையா அப்படின்னு ஏதோ ஒரு கதையில சொல்லுவாங்க, அத்திருபச்சா கொல்கட்டை அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன பேர் சொல்லி உள்ளடி கொண்டு போய் சேவ் பண்ணிக்கிறீங்களோ மறுபடியும் அதை சாப்பிடும் பொழுது ஓ இது வந்து ஜிகர்தண்டா, இதுக்கு ஜிகர்தண்டான்னு பேரு, இது சர்பத்து, இது வந்து நன்னாரி சர்பத்து, இது அப்படிங்கிற ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான், வாசம்
இது வந்து ரோஸோட வாசம், இது செண்டோட வாசம், இது மல்லிகையோட வாசம். அதுவும் சென்சேஷன் பெர்செப்ஷன் இருக்கு. நீங்க முன்னாடி இருப்பான், ஃப்ரெண்டுன்னு போய் நேராக போய் முதல்ல ஒரு கை தட்டி அடிச்சிருவீங்க. அப்போ அவன் வந்து திரும்பி பார்ப்பான், ஐயோ இல்லைங்க நான் குப்புசாமின்னு நினச்சேங்க, என் பேர் கந்தசாமி. அப்போ அவன் பேர் என்ன, குப்புசாமியா கந்தசாமியாங்கிறது நமக்கு பின்னாடி பார்க்கும்போது ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு போய் தட்டி விட்டீங்க. அல்லது ஒரே மாதிரியா குரல் கூட இருக்கலாம், குரல் ஒன்றா இருக்குன்னு போய் தட்டி விட்டு கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவன் திரும்பி பார்க்கும்போது மோரம் மாறி இருந்துச்சுனாக்கா, முகம் மாறி இருந்ததுனாக்கா ஐயோ இல்லைன்னு. அப்போ மேட்ச் பண்ணி பார்க்கும், இல்லைங்க அந்த பிம்பம் வேற, இந்த பிம்பம் இந்த பாருங்க, உருவம் கண்ணால பார்க்குற உருவமாக இருந்தாலும் சரி, காதால கேட்குற உருவமாக இருந்தாலும் சரி, அல்லது டேஸ்ட் வர்ற உருவமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வாசம் குடிக்கிற மூக்கால பார்க்கக்கூடிய வாசமாக இருந்தாலும் சரி, எல்லாமுமே பிம்பம் வந்து புலன்காட்சிங்கிறது வந்து என்ன எதுங்க இருக்குது, பிரெயின்ல போய் எல்லாத்துக்கும் நரம்பு தூண்டல்கள், அதுக்கும் இம்பல்ஸ், சென்சேஷன், பெர்செப்ஷன் இருக்குது. அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு லேர்னிங். பாருங்க, லேர்னிங்கோடைய முதல் ஸ்டெப் வந்து முதல் படி, கற்றலின் முதல் படி என்பது வந்து எது அப்படின்னாக்கா கவனம். கற்றலின் முதல் படி கவனம். நோட் பண்ணிக்கோங்க, கற்றலின் முதல் படி கவனம். இப்படிதான் கொஸ்டினுக்கு வந்துடும். இது உங்களுக்கு டிடிஎட்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்குது, சைக்காலஜில இருக்குது. கற்றலின் முதல் படி கவனம். கவனத்தின் முதல் படி புலன்காட்சி. கவனத்தின் முதல் படி புலன்காட்சி. கவனத்தின் முதல் படி புலன்காட்சி. புலன்காட்சியின் முதல் படி புலன் உணர்ச்சி. புலன் உணர்ச்சி இதாங்க பெரும். இந்த மாதிரி டீட்டெயில்ல தான் தெளிவாக அழகா கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும். இது எனக்கு என்ன சொன்ன, இது கவனம், இது கவனம், இது புலன்காட்சி, இது வந்து புலன் உணர்ச்சி அல்லது புலன் உணர்வு. புலன் உணர்ச்சி அல்லது புலன் உணர்வு, இது வந்து கற்றல். அப்ப கற்றலின் முதல் படி அப்படிங்கிறது வந்து கவனம். கவனத்தின் முதல் படி புலன்காட்சி. புலன்காட்சியின் முதல் படி புலன் உணர்ச்சி. அப்போ கற்றலின் முதல் படி, கற்றலின் முதல் படி கவனம். கவனத்தின் முதல் படி புலன்காட்சியின் முதல் படி புலன் உணர்வு. புலன் உணர்ச்சி அல்லது புலன் உணர்வு. சரியா? புலன் காட்சி புலன் உணர்ச்சி அப்படிங்கிறது ஓகே தான், ரைட்டா? ஆக இந்த இந்த யூனிட்ல இருக்கு பாருங்க. அப்ப என்ன கேட்டிருக்கான், மீனிங், நேச்சர், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். அட்டென்ஷனை கவனிக்க பாதிக்கக்கூடிய அல்லது கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரணிகள் ஒரு 10 இருக்குது. கவனத்தை ஈர்க்கக்கூடிய காரணிகள் 10 இருக்குது. பகட்டா இருந்துச்சுனாக்கா புரியும். இப்போ நம்ம டல்லா கலர் போட்டு போனோம்னாக்கா டல்லா தெரியும். பளிச்சுன்னு ஜிங்கிச்சாங் கலர்ல போட்டு அடிச்சுட்டு போனோம்னு வச்சுங்க, இங்க பாரு யார் யார் ராமராஜன் கலர்ல போட்டு போறது நம்ம பார்த்து சொல்றோமா இல்லையா? அப்ப நம்மளுடைய கவனத்தை ஈர்க்குது. இப்ப நம்ம நேரா போயிட்டே இருக்கோம், நேரா ஒரு ஜவுளி கடையில பெரிய பலூனு மாட்டி வச்சுட்டு மகாராஜான்னு போட்டிருப்பான், அல்லது இங்க உள்ள ஏதோ ஒரு பேர் நம்ம கடை பேர் சீமாட்டின்னு போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம பார்த்தேட சொல்லுவோம், ஏப்பா அவங்க விட்டுருக்காங்களா அப்படின்னு விளம்பரம். அது வந்து நம்ம கவனத்தை ஈர்க்குது. குழந்தைகளுக்கு வந்து மூவ் பண்ணக்கூடிய பொருள் வந்து கவனத்தை ஈர்க்கும்னு சொல்றாங்க. பொருள் வந்து இப்படி மூவ் ஆயிடுச்சு இருந்துச்சுன்னா குழந்தைகிட்ட இருக்கு, இங்க பார், கவனி கவனி, இங்க பார், இங்க பார், பாப்பா இங்க பார் அப்படின்னு கையை காமிச்சானா இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும். அது மாதிரி பாப்பா இங்க இருக்குன்னா இங்க பார், பாப்பா இங்க பார், இங்க பார், இங்க 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 அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி திரும்பி 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 கடற்கன்னு பார்க்கும். மூவ் ஆகிற பொருள் வந்து குழந்தைகளுக்கு ஈஸியாக கவனம். அதனால தான் அது இது போன தடவை டெட்டில் வந்து கேட்ட எந்த கவனத்தை வேகமாக ஈர்க்கக்கூடிய பொருள் எது வந்து அப்படின்னாக்கா மூவ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு நகரக்கூடிய பொருள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா கவனத்தை வெகு வேகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, ஒரே 2 ஆள் யூனிஃபார்ம் போடாமல் கிளாஸ்ல வந்தானா முதல் எடுத்த வாத்தியார் வந்த உன்னையமா யூனிஃபார்ம் போடாமல் வந்தாங்க, எங்கடா யூனிஃபார்மு அப்படின்னு முதல்ல கேட்பார் வாத்தியார். ஏன் அப்படின்னா அவன் யூனிஃபார்ம் போட எல்லாரும் ஒரே கலராக இருக்கிறாங்க, இவங்க மட்டும் மாறி இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனை கூப்பிட்டு கேட்பான். அப்போ கவனத்தை ஈர்க்கக்கூடியது வந்து எது அப்படின்றது இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம ப்ராக்சிமிட்டிலாம் இருக்குது, நீங்கள் பின்னாடி அதுக்கு தியரிலாம் இருக்குது, அதை பார்த்தலாம். சென்சேஷனா என்னன்னு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அதே மாதிரி பெர்செப்ஷனா என்னன்னு விளக்கி இருக்குன்னா லாஸ் ஆஃப் பெர்செப்ஷன். அதில் வந்து 3 லா இருக்குது. மூட்டை விதி, விளைவு விதி, தொடர்பு விதி, தொடர்ச்சி விதி, இதெல்லாம் இருக்குது. அடுத்தது எரர்ஸ் இன் பர்செப்ஷன். பர்செப்ஷன்ல வந்து எரர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இல்லூஷன், ஹாலுசினேஷன். இல்லூஷன்னாக்கா இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சி, ஒரு பொருள் இல்லாமலே நம்ம வந்து காட்சி பார்க்கறது வந்து இல்லூஷன் அப்படின்னு சொல்றோம். குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், இல்பொருள் காட்சியில் வந்து உங்களுக்கு தெரியும், காணல் நீர் வந்து இல்பொருள் காட்சி தான்.
நம்ம போக 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 என்ன வந்துகிட்டே இருக்கும், அந்த காணல் நீர் வந்து அங்கே ரோட்டில் அந்த இருந்துக்கிட்டே இருக்கும், ரோட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தூரமாக பார்த்தாக்கா ஏதோ நெருப்பு எரியிற மாதிரி ஒரு ஒரு லேயர் மாதிரி அப்படி நமக்கு தெரியும். அப்போ அது வந்து இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி ஹாலுசினேஷன்னாக்கா ஒரு பொருள் சுத்தமாகவே இல்லாமலே இந்த மாதிரி இருக்குதா இல்லையான்னு நம்மளாவே ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறதுக்கு வந்து பேர் ஹாலுசினேஷன். அது வந்து மாயத்தோற்றம் அப்படின்னு தோற்ற பிழைன்னு கூட தோற்ற பிழைன்னு கூட அதை சொல்லலாம். அது காட்சி பிழைன்னு கொடுப்போம். காட்சி பிழை, தோற்ற பிழை, இந்த மாதிரியான வார்த்தைகளை உளவியலாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஹாலுசினேஷன் ஒரு பொருள் இல்லாமலே அதே மாதிரி இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, சில பேருக்கு அது ஒரு விதமான தண்ணி போட்டானா அதிகமாக போட்டானாக்கா ஏதோ ஒரு பொருள் வந்து காதில் சொல்கிறது மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். பரவாயில்ல, ஆமாம்மா இருக்கிறான், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ அவங்களுக்கு வந்து காட்சி வந்து எதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளடி உளுந்து அது வர்றது, அது வந்து ஒரு வகையான ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெமரி இருக்கு. மெமரி அப்படின்னாக்கா நினைவு அப்படின்னு சொல்கிறோம். நினைவினுடைய வகைகள், நினைவுனா என்ன, நினைவினுடைய வகைகள், ஸ்டேஜஸ், இம்ப்ரூவிங் மெமரி, ஃபர்கட்டிங், இது மாதிரி போட்டிருக்கோம். ஃபர்கட்டிங்னாக்கா மறதி. டைப்ஸ் ஆஃப் மெமரி, மெமரியில் 3 வகையான மெமரி இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மெமரி வந்து என்ன, சென்சரி மெமரி. ஃபர்ஸ்ட் மெமரி வந்து சென்சரி மெமரி. சென்சரி மெமரி அப்படின்னாக்கா என்ன, இப்போ போகிறோம், அது ரொம்ப நேரம் நிற்காது, ஒரு 3 செகண்ட் அல்லது 4 செகண்ட் தான் நிற்கும். சென்சரி மெமரி. இப்போ நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகும்போது கிருஷ்ணகிரி 4 கிலோமீட்டரு அப்படின்னு போர்டு இருக்கும், ஒரு புல் கிடக்கும், ஒரு மாடு நிற்கும், ஆடு நிற்கும், நாய் நிற்கும், மனுஷன் போவான், வண்டியில் ஒருத்தர் போயிட்டு இருப்பார், ஒரு ஸ்கூட்டர் நம்ம முந்தி போவோம், லாரி சைடால் முந்தி போவோம், எல்லா பஸ்ஸும் முந்தி போவோம், மக்கள்லாம் இருப்பாங்க, டிரைவரை பார்ப்பீங்க, கண்டக்டரை பார்ப்பீங்க, முன்னாடி எதுவும் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க, ஏரி வரும், போட் ஹவுஸ் வரும், இது எல்லாம் வருமே தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவீங்க. ஆனால் இது மெமரியில் நிற்கிதா, 9:42.24 மைக்ரோ செகண்டில் நான் இத்தனை மணிக்கு இந்த தேதியில் இந்த இடத்துல நான் போட் ஹவுஸை தாண்டி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு மைண்டில் இருக்கா? போட் ஹவுஸுக்கு பக்கத்தில் போகிற 2 தென்னை மரம் இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? போட் ஹவுஸுக்கு இந்தண்ட பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி போட் ஹவுஸுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அது ஞாபகம் வருதா? எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னு ஞாபகத்தில் இருக்கா? ஒரு செகண்டுக்குள்ளே அது போயிடும், அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சென்சரி மெமரி. ஸ்மெல்லு கிராஸ் பண்ணும்போது ஸ்மெல்லாம் வரும், அதுவும் மெமரிக்குள்ள தான் போய் சேரும். கண்ணு காட்சி, இந்த பாருங்க, அதாவது நமக்கு குறிப்பாக உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நாலேஜ் இருக்குது, நமக்கு நாலேஜ் இருக்குது. நாலேஜ் எங்கேருந்து வருது நமக்கு? நாலேஜ்னா என்ன? நாலேஜ்னா அறிவு. அறிவுனா என்ன? அறிவுனா என்ன? ஒரு பொருள் குறித்த செய்தி, ஒரு பொருள் குறித்த செய்தி. அப்போ அந்த செய்தியை நம்ம உள்ளுக்குள்ளடி வாங்கிக்கிறோம். நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா நம்ம கோபப்படும், அறிவு இருக்கான்னு கேட்டாக்கா கோபப்படும். யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்குறேன்னா அந்த அளவுக்கு மூளை காடு மாடா வளர்ந்துருக்குது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மூளையில் இருக்கக்கூடிய அறிவு வந்து சேருதுல, எந்த வழியாக வருகிறது உங்களுக்கு? அறிவு எங்கிருந்து வருகிறது நமக்கு? அறிவை நாம் எவ்வாறு பெறுகிறோம்? அறிவு எவ்வாறு வருகிறது? அறிவு எவ்வாறு வருகிறது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். அறிவு எங்கிருந்து வருது? அம்மா சொல்லுங்க. கற்பித்தல் எந்த வருது? அறிவுங்கிறது வந்து கற்பித்தல் வழியா வருது, கற்பித்தல் வழியாக வருகிறது. நாமளாகவே நாம் தெரிந்து கொள்வதால வருது, தெரிந்து கொள்வதால வருது. லேர்னிங்னாலையும் இன்னொன்று வந்து டீச்சிங்னாலையும் வருது. லேர்னிங் மூலமாகவும் டீச்சிங் மூலமாகவும் வருகிறது. அம்மா சொல்லுங்க. வெரி குட். அனுபவத்தின் மூலமாக வருதுங்க சார். அனுபவம் புதிதாக கற்கும் போது ஏதாவது வருது, நம்ம பார்க்கறதுனால. டு see, seeing. பள்ளியில படிக்கும்போது சொல்லித்தரதுனால வருது. ப்ராக்டிஸ், டு மேக் ஏ ப்ராக்டிஸ்.
ப்ராக்டிஸ்னா ட்ரைனிங், ப்ராக்டிஸ்னா ட்ரைனிங், ட்ரைனிங் பயிற்சி மூலமாக வருகிறது அப்படின்னா எல்லாமே ரைட்டு தான், எல்லாமே ரைட்டு தான், எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்டா அதில் எது ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா இது கரெக்டு, இது ரொம்ப எல்லாமே ரைட்டு, இது ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சரோட இருக்குது. அறிவை நம்ம எங்கேருந்து பெறுறோம் அப்படின்னா ரெண்டே தான். அறிவை நம்ம எதிலிருந்து பெறுகின்றோம்? அறிவை நம்ம எதிலிருந்து பெறுகிறோம்? அறிவை நம்ம எதிலிருந்து பெறுகிறோம்? ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது தப்பு. ஜென்ரல் நாலேஜ்ங்கிறது வந்து தப்பு சார். ஜிகேன்னு போட்டீங்க சார், அப்புறம் எப்படி சார் ஜென்ரல் நாலேஜாக தானே சார் இருக்கணும், நான் அதனால தான் சார் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உளவியலை பொறுத்தளவு அறிவை நாம் பெறக்கூடிய வழிங்கிறது வந்து கேட்வே ஆஃப் நாலேஜ். என்னது? கேட்வே ஆஃப் நாலேஜ், கேட்வே ஆஃப் அறிவின் நுழைவு வாயில்கள், அறிவின் நுழைவு வாயில்கள். அறிவின் நுழைவு வாயில்கள் வந்து 5. அறிவின் நுழைவு வாயில்கள் வந்து நமக்கு எந்தெந்த வழியாக அறிவு வருதுன்னா 5 வழியாக தான் அறிவு வருது அப்படின்னு உளவியல் சொல்லுது, அறிவியல் தான் சொல்லுது. எதது வழியாக வருது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கண்ணு வழியா வருது. கண்ணு வழியா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொருள் என்ன, இந்த பொருள் என்ன, இந்த பொருள் என்னன்னு கண்ணால் பார்த்தாதான் தெரியும். தம்பி உங்கள் பேர் என்ன? அஃப்ரோஸ். அஃப்ரோஸ் வந்து சகப்பாக இருக்காப்புல, எம்ஜிஆர் கலரில் இருக்காப்புல. ஆனால் அஃப்ரோஸ் வந்து இந்த கலரில் தான் இருக்கிறாருன்னு நான் எனக்கு கண்ணு தெரியறதுனால நான் கண்டுபிடிச்சி மைண்டில் ஸ்டோர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். ஆனால் எனக்கு கண்ணே தெரியலன்னு வச்சுங்க, அஃப்ரோஸ் என்ன கலரில் இருக்கிறாருன்னு தெரியும். ஊதா கலரா, மஞ்சள் கலரா, பச்சை கலரில் இருக்கிறாரா, எந்த கலர்னே தெரியாது. அதனால தான் கண்ணு தெரியாத எந்த காட்சியும் காண முடியாதுன்னு சொல்கிறான். அதனால தான் கண்ணு வழியா, அடுத்தது காது வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா, உடல் வழியா, இது எல்லாத்தையும் 1 2 3 4 5 கண்ணு வழியா பார்க்கறது. அதான் சீன்னு சொன்னார். அதனால இது ரொம்ப ஆப்டான, புரியுதா இல்லையா நான் சொன்னது? ரொம்ப ஆப்டான ஆன்சர் வந்து ஐயா சொன்னதுனால இந்த சீயிங் பார்த்தல் எதுலங்க இருக்குது? கண். கேட்டல், பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல். சென்சிங், டேஸ்டிங், இது என்னது? நுகர்தல். ஸ்மெல்லிங், இது என்னது? ஹியரிங், இது வந்து என்னது? சீயிங். அப்போ இது வழியாக தான் நமக்கு வந்து நாலேஜ் வருது. எத்தனை வழியாக வருது? 5 வழியாக வருது. இந்த 5 வழியாக வர்றது விலங்குகளுக்கும் இந்த இது இருக்குது, 5 அறிவு இருக்குது. இதுதான் 5 அறிவுன்னு சொல்றோம். இது 5 அறிவு விலங்குகளுக்கும் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு அறிவு இருக்குது நமக்கு, அதுதான் வந்து என்னது அறிவு? 6வது அறிவு. அதான் என்ன அறிவு? என்னது? என்னது? பகுத்தறிவு. பகுத்தறிவு, இது 6வது அறிவு. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். வெரி குட். புரியுதா இல்லையா? திருவள்ளுவர் அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்பொருள் யார் எவன் வேணாலும் எதை வேணாலும் சொல்லட்டும், ஆனா அது சரியா இல்லையான்னு நீனா யோசிச்சு உன் அறிவுக்கு சரியா இருக்கான், அதான் பெரியார்னு சொல்றாரு. எவன் வேணாலும் எது வேணாலும் உன் அறிவுக்கும் உன் சம்பிரதாயத்துக்கு எது வேணாலும் சொல்லட்டும், ஆனா உன்னுடைய அறிவுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதுதான் உண்மையானதாக இருக்க முடியுங்கிறார் பெரியார். அதனாலதான் பகுத்தறிவு, பகுத்தறிவு பகலவன் பெரியார். பகுத்தறிவு அப்படிங்கிறது வந்து 6வது அறிவாக இருக்கிறது. இந்த அறிவு தான் நமக்கு வந்து நாலெட்ஜா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளடி வருது. ஆக இப்போ நம்ம நேரம் இங்கே வந்துடும். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு அப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரி. முதல்ல வந்து எந்த எந்த அறிவு? சென்சரி மெமரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அறிவுன்னு சொன்னோம்? சென்சரி, புலனரி மெமரி. புலனரி நினைவுன்னு பேர். புலனரி நினைவு, கண்ணு காது மூக்கு இது வழியா கேட்கறது பார்த்தீங்களா, அது வந்து புலனரி நினைவு அப்படின்னு பேர். 2வது ஷார்ட் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரினாக்கா குறுகிய கால நினைவு. குறுகிய கால நினைவு, குறுகிய கால நினைவு. இப்போ குறுகிய கால நினைவுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டன் டைம் மட்டும்தான் நிற்கும். சார் நல்லா படித்தேன் சார், வரலையே சார் அப்படின்ட்டு.
சார் மறந்து போச்சு சார். அப்போ எங்கே இருக்குது? ஏன் மறந்துடுச்சு? ஏன் மறந்துடுச்சு? அது எந்த எந்த மெமரியில் இருக்குது? ஷார்ட் மெமரியில் இருக்குது. அது எந்த டேர்முக்கு கொண்டுட்டு போகணும்? இது எங்கே கொண்டு போகணும்? அருமையாக சொன்னீங்க. எதுக்கு போகணும்? இது எஸ்டிஎம்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எஸ்எம், எஸ்டிஎம், எல்டிஎம். எஸ்எம்னாக்கா சென்சரி மெமரி, எஸ்டிஎம்னாக்கா ஷார்ட் டேர்ம் மெமரி, எல்டிஎம்னாக்கா என்னது? லாங் டேர்ம் மெமரி. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. இந்த சென்சரி மெமரியிலேருந்து ஒரு சில விஷயங்கள் எங்கே போகும்? ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு போகும். ஒருவேளை சில விஷயங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியிலே செத்து போயிடும், சீக்கிரம் ஓடி போயிடும், அங்கேயே முடிஞ்சு விடும். இந்த இப்போ பஸ்ஸில் போகிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ரெயினில் போகும்போது நம்ம தாண்டி போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சென்சரி மெமரி தான். அது டப்பு டப்புன்னு ஓடி போயிடும். அதுக்கு அடுத்தது இந்த இருக்கு பாருங்க, ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு உடையாந்து நிற்கும், கொஞ்ச நாள் வரையும் நிற்கும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அதுக்கும் டைம் இருக்குது. இதுக்கு அடுத்தது ரொம்ப நாளாக ஃபார் எவர் அப்படின்னாக்கா எதில் இருக்கிறது தான் வரும்? லாங் டேர்ம் மெமரி. இப்போ லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சது. உங்களோட பேர் எல்லாமே வந்து லாங் டேர்ம் மெமரியில் இருக்குது. உங்கள் அப்பா பேர் எதில் இருக்குது? ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்குது, லாங் டேர்ம் மெமரியில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேர் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். சில பேர் சண்டை வளர்த்தவங்களோட பேர் எங்கே போயிருக்கோம்? லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். சிலது மறக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்? அது அடுத்த கட்டம் இருக்குது. அது ரெட்ரீவல் இருக்குது, அதில் மறக்கிறது இருக்குது, வழியை மறக்கிறது இருக்குது. ஒரு கொடூரமான செயலை நம்ம பார்த்துருந்தோம்னாக்கா வழியை மறக்கிறோம். ஒருத்தன் தூக்குமாட்டி தற்கொலை பண்ண, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிக்கலாம், அதை பார்த்துட்டீங்க. அப்போ அது வந்து நல்லா நல்லா சூப்பரான நினைவாக இருக்குது, வந்து வந்து போட்டும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க. அந்த இடத்துல நினைக்க மாட்டீங்க. அதை போய் நம்மளா வழியே போய் என்ன பண்ணுறது? மறக்கிறது இருக்குது. அது ரிக்ரெஷன் அப்படின்னுலாம் இருக்குது. அப்போ மறக்கிறதுல பல பல விதமான இது இருக்குது. சரியா? நம்ம எத்தனை நேரம் எப்படி மறக்கிறோம், மறத்தலுக்கான கருவு இருக்குது. இந்த யூனிட்டு வந்து சூப்பரான யூனிட், எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிட், எனக்கு ரொம்ப பிடிக்கிற யூனிட்டு கல்ல. இது ரொம்ப ரொம்ப ஆடலாம், சூப்பராக கேம் ஆடுறது மாதிரி. சச்சின் தெண்டுல்கர் எப்படி பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறாரோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஏரியா வந்து எது? அட்டென்ஷன், எது பெர்செப்ஷன், எது சென்சேஷன், இல்லூஷன், ஹாலுசினேஷன், மெமரி, ஃபர்கெட்டிங். இந்த யூனிட் சூப்பரான யூனிட். எதில் எத்தனாவதுல இருக்குல்ல? 3வது யூனிட்ல இருக்குது. இங்கே இதில் நடத்தும் போது உங்களுக்கு அதில் கவர் ஆகும். இதில் பேப்பர் 1ல் உள்ளவங்களுக்கும் அது அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. இது பேஸ்மெண்ட்டு இது இங்கேயும் தான் இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிடலாம். இந்த ஃபர்கெட்டிங், மெமரி, பர்செப்ஷன், இதில் இதை பற்றியெல்லாம் நல்ல லாங்காக டெலிபரேட்டடாக எல்சியில் இருக்குது, அதிகமான அளவில் இருக்குது இதில். சரியா? இது இல்லாமல் நம்ம நோட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருவோம், நோட்ஸு பக்கா நோட்ஸ் கொடுத்து விட்ருவோம். ரைட்டா? அடுத்தது இதில் இந்த லாங் டேர்ம் மெமரியில் வந்து நம்ம சில விஷயங்களை கொண்டு போய் வச்சிட்டோம்னாக்கா அப்படியே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளாக சிலது வந்து நிமோனிக்ஸ்லாம் இருக்குது. நிமோனிக்ஸ்லாம் மெமரியில் வச்சிட்டிங்கனாக்கா மறக்காது. நிமோனிக்ஸ் அப்படின்னாக்கா நினைவு கொக்கி. நிமோனிக்ஸுங்கிறது வந்து என்னது? நினைவு கொக்கி. சின்ன பிள்ளைலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிட்ட குழி வெட்டி எட்ட குவி. கிட்ட குழி வெட்டி, கிட்ட குழி வெட்டி எட்ட குவி. அப்போ எட்ட பார்வைனாக்கா குவியாடி, கெட்ட பார்வைக்கு குழியாடி. சரியா? தூர குவி, அப்போ தூர குவிக்கிறது. அப்போ எட்ட குவி அல்லது தூர குவி. உங்கள் ஊரில் தூர குவின்னு சொல்லுவீங்களா? சரி, நாங்கள் வந்து கிட்ட எட்டங்கிறனால கிட்ட எட்ட, கிட்ட எட்ட, எட்டனாக்கா எட்டி, எட்டினாக்கா தூரம். நீங்கள் தூரதான் சொல்லுவீங்களா? எட்டின்னு சொல்ல மாட்டீங்களா? கிருஷ்ணகிரிக்காரவங்க பா சாமி சார், நான் வந்து சொன்னேன் இந்த பக்கம் இது இருக்குது, அந்த பக்கம் அது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சார் ஒரு பொண்ணு வந்து அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்துக்கும்போது, சார் உங்களே ஏன் சார் நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? நாங்கள் எங்கள் ஊரில் வேறு சொல்லுவோம் சார், எங்கள் கிருஷ்ணகிரியில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அதை கேட்டேன். அவங்க வந்து நாங்கள் இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லுவோம் சார், நாங்கள் இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லுவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊருக்காரங்க தான் எப்பா, அதுலேருந்து நான் பார்த்து தான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். சரி, இப்போ எது சொல்லிகிட்டு இருந்தோம்? நிமோனிக்ஸ் சொல்லிகிட்டு இருந்தோம், மறந்துடக்கூடாது. சொல்லிட்டு இருந்தோம். கிட்ட குழி வெட்டி எட்ட குவி, அது நிமோனிக்ஸ். அது
நிமோனிக்ஸ். சரி, அடுத்தது இந்த நிமோனிக்ஸில் சிலது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ஒரு விஷயம் சொன்னேன். நான் ஒருத்தர் சொன்னேன், இந்த பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள். என் அழகிரிசாமி, தஞ்சாவூரில் என் ஃப்ரெண்டு பேர் என்ன அழகிரிசாமிங்க. அவன் பிகேகேன்னு ஒரு பஸ்ஸு போகுதுங்க, 14ஆம் நம்பர் பஸ்ஸு. அது யூனிவர்சிட்டிக்கு வரும். பிகேகே பஸ்ஸில் வந்து எம்ஏ படிக்கிறான். இப்படி ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன். என்ஏ பிகேகே எம்ஏ, என்ஏ பிகேகே எம்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். இது என்ன அப்படின்னா நீலகிரி மலை. இதுக்கு பேர் நீலகிரி மலை. இது வந்து ஆனைமலை, இது பழனி மலை, இது குற்றாலமலை, இது கொடைக்கானல் மலை, இது மகேந்திரகிரி மலை, இன்னொன்று மலைன்னு வச்சுக்கலாம். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த மலையெல்லாம் வந்து எதுனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்ட்டு சொன்னான். ஆனைமலை, அகத்திய மலை. இன்னொரு மலை வந்து அகத்திய மலை. இது என்னுடைய நினைவு கொக்கியது. இது அகத்திய மலை. அகத்திய மலை. இது பழனி மலைன்னு இருக்குல்ல, அதான் அதான் புதிய மலை. அப்போ நீலகிரி மலை, ஆனைமலை, பழனிமலை, குற்றாலமலை, கொடைக்கானல் மலை, மகேந்திரகிரி மலை, அகத்திய மலை. இப்போ இந்த மலைகள் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள். இப்போ இது இல்லாமல் வந்துச்சுனாக்கா கிழக்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம எழுதிக்கலாம்டா. இப்போ ஞாபகம் வச்சுக்கடா. இப்போ ஞாபகம் எப்படி வச்சுக்கணும், என்ஏ பிகேகே எம்ஏ எழுதிடாதீங்க. என்ஏ பிகேகே எம்ஏ அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் என்ன பண்ணான், எக்ஸாமுக்கு போன நம்ம ஃப்ரெண்டுக்கு பேசி கொடுக்கும்போது நான் இந்த நிமோனிக்ஸ் போட்டு கொடுத்தேன். அவன் அங்கே போன இடம் இது எனக்கு மறந்துடுச்சே, நீ என்னையா சொன்னேன், எனக்கு இது நான் இப்போ வந்த பார்த்தீங்களா கொஞ்சம் டக்குன்னு கட்டாணிச்சு பாருங்க, அதே மாதிரி மறந்துட்டியா அப்படி. யோ நான் தான் சொன்னேன் என்ஏ பிகேகே எம்ஏ. நானும் டிஎன்பிசி அப்போ எழுத போகிறேன், குரூப் 2. இந்த இதுதான் அதுக்கு கோடு, இந்த கோடு இந்த மாதிரி என்ஏ பிகேகே எம்ஏ இதானே அவனுக்கு சொல்லி கொடுத்தான். அடா ஏன் விட்டுட்டேன் அப்படின்னு. சரி ரைட்டு, நான் இந்த மாதிரி சொல்கிறேன், வேற மாதிரி எழுதிக்கியா அப்படின்னு சொல்லி எதுக்கு இங்கே போட்டேன். பி நமக்கு தெரிஞ்ச பி நக்மா அப்படின்னு ஞாபகம் வச்சு இன்சியல் மாற்றி பொடி ஆகுன்னு. இன்சியல் வந்து பி நக்மா, நடிகை நக்மா ஞாபகம் வச்சு அப்படின்னு சொன்னேன். அதே தான் பழனிமலை, நீலகிரி மலை, ஆனைமலை, குற்றாலமலை, கொடைக்கானல் மலை, மகேந்திரகிரி மலை, அகத்திய மலை வந்துருச்சா? அவ்வளோதான். இதுக்கு பேர் நிமோனிக்ஸ். இதுக்கு பேர் நிமோனிக்ஸ். ஹவு டு இம்ப்ரூவ் மெமோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்னன்னா இந்த மாதிரி நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. அப்புறம் அவர் கேட்டார், சரி இதை எப்படி கிழக்கு தொடர்ச்சி மலையாக தான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டார். கிழக்கு தொடர்ச்சி மலை பச்சை ஜவ்வாது கல் சேர் பச்சை கொல்லி கஞ்சன் ஞாபகம் வச்சுக்க. ஜவ்வாது கல் சேரு பச்சை கொல்லி கஞ்சன். ஜவ்வாது மலை, கஞ்சன் மலை, சேர்வராயன் மலை, பச்சைமலை, கஞ்சன் மலை, கல்வராயன் மலை. இது கல். இது மாதிரி இந்த ஞாபகம் வச்சு. பச்சை கொல்லிமலை இது வந்து கஞ்சன் மலை. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்போ இது மாதிரி உள்ளதுக்கு நிமோனிக்ஸ் பேர். இதுக்கு பேர் நிமோனிக்ஸ் பேர். இந்த நிமோனிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா நினைவு கொக்கிகள் பேர். அது வந்து எதை மெமரியை வந்து நினைவை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காண்டி உதவும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்தது யூனிட் நம்பர் வந்து 4. யூனிட் நம்பர் வந்து 4. அதில் வந்து என்னென்னா மோட்டிவேஷன், அதனுடைய மீனிங் பொருள், அப்புறம் டெஃபினேஷன் வரையறைகள், மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இட்ஸ் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன். மாஸ்லோ, ஆப்ரஹாம் மாஸ்லோ 1954 இந்த தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற என்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. மோட்டிவேஷன் வந்து எந்த மாதிரி நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். இது மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க. 1972 1 2 3 4 5 6 7 இந்த ரெண்டும் வந்து ரூட் அப்படிங்கிறவன் வந்து ரூட்டுங்கிறவன் 1972 அதை ரிவைஸ் பண்ணான்.
இது வந்து ஆபிரகாம் மாஸ்லோ 1954 1954 இந்த இதை வந்து வெளியிட்டாரு. ஒன்றும் இல்லை, ஆ ப ஆ த ஆ ஆ த ஆப்பா ஆத்தா ஆ ஆ தா முடிவுச்சு. அடிப்படை தேவை, அடிப்படை தேவைகள், பாதுகாப்பு அடிப்படை தேவைகள்ங்கிறது பயாலஜிக்கல் நீட்ஸ். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், உறக்கம், நீர், காற்று, பாலுறவு. இதுவும் பாலுறவும் கூட அடிப்படை தேவை, பாலுறவும் கூட அடிப்படை தேவைன்னு சொல்றாரு, பயாலஜிக்கல் நீட்ஸ். ஸோ அந்த அடிப்படை தேவைகள். அதுக்கடுத்து பாதுகாப்பு தேவைகள், அதுக்கடுத்தது அன்பு தேவைகள், அதுக்கடுத்தது தன்மதிப்பு தேவைகள், அதுக்கடுத்தது இது தன் உணர்வு தேவைகள், அடுத்தது அழகுணர்வு தேவைகள், அதுக்கடுத்தது தன் நிறைவு தேவைகள், தன் நிறைவு தேவைகள், அடைவு தேவைகள், அழகுணர்வு அடைவு தேவைகள், அழகுணர்வு தேவைகள், அதுக்கடுத்தது தன் நிறைவு தேவைகள், தன்னிறைவு தேவைகள் அப்படின்ட்டு படிப்படியாக 7 ஸ்டெப் இருக்குது, 7 ஸ்டெப் இருக்குது. இதில் முதல்ல 5 மட்டும்தான் யார் சொன்னது? ஆபிரகாம் மாஸ்லோ சொன்னது. மேலே உள்ள 2 வந்து யாரு? ரூட் சொன்னது. சரியா? ரைட்டு. அழகுணர்வு தேவைகள்ங்கிறது வந்து இதுக்கு மேலே தான். அடைவு தேவைகள் முடிஞ்ச பிறகு தான் அழகுணர்வு தேவை, அடைவு தேவைகள் முடிஞ்ச பிறகு தான் அழகுணர்வு தேவைகள் சொல்கிறான். அப்போ ஒவ்வொன்றும் படிப்படியாக இருக்கும், ஒவ்வொன்றும் படிப்படியாக இருக்கும். அந்த ஒவ்வொன்றும் இந்த நீடு வந்து ஒன்று ஒன்றும் நிறைவடைந்தால் தான் அடுத்த தேவைகளை பற்றி யோசிக்க முடியும். நம்ம உண்றதுக்கு உணவே இல்லாத போது கார் வாங்கி ஓட்டுறதுக்கு யோசிப்போமா? அதான் ஆபிரகாம் மாஸ்லோ சொல்றாரு, ஆபிரகாம் மாஸ்லோ சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தேவைகளும் படிப்படியாக இருக்குது. ஹைரார்கி நீடுன்னு சொல்கிறாங்க, ஹைரார்கி நீடு, படிநிலை தேவை, படிநிலை கோட்பாடு, தேவை படிநிலை கோட்பாடு. எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளும் நிறைவடைந்தால் தான் அடுத்தது போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை அப்படின்னு. அவாவு நிலை, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன்னா கவனிங்க. இப்போ என்னால் 2 மீட்டர் தாண்ட முடியும், என்னால் 2 மீட்டர் தாண்ட முடியும். இப்போ இது வந்து நார்மலாக, இப்போ நார்மலாக என்னால் இவ்வளவு தாண்ட முடியும்னு நான் சொல்கிறேனோ அது வந்து கிடையாது. இப்போ 2 மீட்டருங்கிறது வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் கிடையாது. நான் அந்தண்ட இன்னும் 1 மீட்டர் தாண்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இப்போ நார்மலாக என்னால் முடியுங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த 1 மீட்டருக்கு பாருங்க, இதுதான் வந்து என்னது? லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை. என்னால் 3 மீட்டர் தாண்ட முடியும் அப்படின்னு. ஆனால் நார்மலாக நான் எத்தனை மீட்டர் தாண்டுவேன்? 2. 3 மீட்டர் தாண்டிட்டேன் அப்படின்னாக்கா அந்த 1 மீட்டர் தான் வந்து என்னது? லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங், லேர்னிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது கற்றல். லேர்னிங்கிறது கற்றல். கற்றல் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் ஏ லைஃப் லாங் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் ஏ நெவர் லாஸ்ட் ப்ராசஸ். லேர்னிங் அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். லேர்னிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குழந்தை முதல்ல பிறக்குது, பிறந்த கையில அது என்ன கற்றுக்குது சொல்லுங்க? பிறந்த குழந்தை முதலில் எதை கற்றுக்கொள்கிறது? முதலில் மூச்சு விட கற்றுக்கொள்கிறது. முதல்ல மூச்சு விட கற்றுக்கொள்கிறது. அங்கே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணும்? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கும். அது வந்து பனிக்குடத்துக்குள்ளடி இருக்கும், அதில் திரவம் இருக்கும், திரவத்துக்குள்ளே இருக்குது, நீர்மத்தில் இருக்குது. அதை விட்டு வெளியில் வருது. அது எது வழியாக சுவாசிக்குது? தொப்புள் கொடி வழியாக சுவாசிக்குது, தொப்புள் கொடி வழியாக சுவாசிக்குது. அதை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு அது வந்து என்ன பண்ணுது? வெளிக்காற்று வந்து உள்ளே போகும். இந்த லங்ஸ் வந்து விரியும், லங்ஸ் வந்து விரியும். குழந்தை வெளியில் பிறந்த கையோட வெளியில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் மூக்குக்குள்ளடி ஓடும், மூக்குக்குள்ளடி ஓடும். இங்கே டயஃப்ராம் இருக்குது, இது எல்லாமே சயின்டிஃபிக். மூக்குக்குள்ளே வந்து இந்த காற்று நேரம் அந்த வேக்கமாக இருக்குதா, வெற்றிடம் இருக்கா, அந்த வெற்றிடத்துக்குள்ளடி போய் நுழையும். நுழைஞ்சதுக்கு பிறகு மூச்சை உடும்பருங்க, அப்போ தான் கத்த ஆரம்பிக்கும், பேன்னு கத்த ஆரம்பிக்கும். அதுலேயும் சின்ன குழந்தையா இருந்ததுன்னா, பெண் குழந்தையா இருந்தால் வேகமாக கத்தும், ஆண் குழந்தையா இருந்தால் குறைவாக கத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அதையும் சொல்லுது. ஆண் குழந்தை பெண் குழந்தை இங்கேருந்து சொல்லிடுவார்,
உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் ஐயா எப்படிங்க அப்படின்னாக்கா அந்த கத்தப்பாரு அப்படி. ஆம்பளை பிள்ளை மெதுவாக லேசாக கத்துமா, அறிவியல் சொல்றாங்க. அது மாதிரி இப்போ மூச்சு விட கற்றுக்குது, லேர்னிங். அது பிறப்பில் நம்ம கற்றுக்கிறது இல்லை, மூச்சு விட கற்றுக்குறோம். இறப்பில் நிறைய இதை கற்றுக்குறோம். சரியாக மருத்துவம் பார்த்துக்கல, சரியாக நம்ம நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலை, நம்ம பெத்த புள்ள நம்மளை காப்பாற்றலை, நிறைய துரோகங்களை நமக்கு இழைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே படிப்பனையாக இருக்குது. அப்போது லைஃப் முடியும் பொழுதும் கற்றல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு படிப்பினை நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். கற்றல் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறாங்க, எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன 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 கற்றல் நிகழாமல் இல்லவே இல்லை. படிப்பினை அப்படிங்கிறது தான் கற்றல். கற்றல்ங்கிறது எதனுடைய தொகுப்பு? அனுபவங்களின் தொகுப்பு. கற்றல் என்பது அனுபவங்களின் தொகுப்பு. பறவைகள்லாம் நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, கற்றலில் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து லேர்னிங் தியரிஸ் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். லேர்னிங் தியரி இருக்குது. அப்போ அந்த தியரியினுடைய என்னென்ன தியரியெலாம் இருக்குது, அதோடைய கல்வி தாக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதில் காக்னிட்டிவ் தியரி, ஜீன் பியாஜேனுடைய கற்றல் தியரி, பிஹேவியரிஸ்ட் தியரி, பாவ்லோவனுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. இது என்னென்னா ஆக்க நிலை இருத்தம். ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு முதல்ல சாப்பாடு வைக்கிறோம். பெல் அடிச்சுட்டு சாப்பாடு வச்சோம்னா பெல் அடித்தோம்னாக்கா நாக்கில் எச்சி ஊறாது. முதல்ல சாப்பாடு வச்சுட்டு வைக்கும்போது நாக்கில் எச்சில் ஊறுது. அப்புறம் எப்போயெல்லாம் சாப்பாடு வைக்கிறோமோ அப்போ பெல் அடிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறோம். இப்போ சாப்பாடை வைக்காமல் பெல்லை மட்டுமே அடித்தோம்னாக்கா நாக்கில் எச்சில் ஊறிடுச்சு. அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணால் இது கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரின்னு பேர். ஆக்க நிலை இருத்தம். ஒன்றை புதுசாக ஒன்றை உருவாக்கி ஆக்கி, ஆக்க நிலை இருத்தம்னா என்ன புதுசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்குதல் அப்படின்னாக்கா உருவாக்குதல். நம்மளே சொல்லுவோம் சோறாக்குதல், கறியாக்குதல் சொல்றீங்களா இல்லையா? ஆக்குதல் அப்படின்னா என்னது? உருவாக்குதல். அப்போ ஆக்க நிலை இருத்தம், நிலை அப்படியே ஸ்டேபிளா அப்படியே நிப்பாட்டி வைக்கிறது. இப்போ டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டே இருந்தான்னாக்கா, தொடர்ச்சியாக பள்ளிக்கூடம் போயிட்டே இருக்கிறான், நோ ப்ராப்ளம். திடீர்னு காலாண்டுக்கு லீவு 10 நாள் விட்டாச்சு, தம்பி விளையாட ஆரம்பிச்சிருவான். முடிஞ்சிச்சா? மறுபடியும் 11வது நாள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும், முதல் நாள் போக மாட்டான். அந்த ஆக்க நிலையிருத்தம் கட்டாயிடும். அந்த ஆக்க நிலையிருத்தம் கட்டாயிடும். அதனால தான் கண்டினியூவாக இருந்துக்கிட்டு பள்ளிக்கூடம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே ஒரு நாள் ஓகே சொல்லத்தில் கேப் விடாமல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு காரணம் என்னது? கேப் விட்டுட்டிங்கன்னாக்க மறுபடியும் பிள்ளைங்க வராது. அதுதான் ஆக்க நிலையிருத்தம் கல்வியினுடைய சித்தாந்தங்கள்ல ரொம்ப முக்கியமானது. அதில் அதுக்கு ஸ்கின்னர் ஓப்ராண்ட் தியரி ஆஃப் கண்டிஷனிங் தியரி ஆஃப் லேர்னிங். கண்டிஷனிங் தியரி ஆஃப் லேர்னிங், செயற்படு ஆக்க நிலையிருத்தம். இது பழைய ஆக்க நிலையிருத்தம்னு சொல்லுவாங்க. இது புதிய ஆக்க நிலையிருத்தம், கருவிசார் ஆக்க நிலையிருத்தம்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கருவிசார் ஆக்க நிலையிருத்தம், புதிய ஆக்க நிலையிருத்தம், செயல்படு ஆக்க நிலையிருத்தம் அப்படின்னு பேர். செயல்படு ஆக்க நிலையிருத்தம்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இதற்கு ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பிஜியனை உள்ளே கொண்டு வராங்க. அந்த பிஜியன்னாக புறா உள்ளே இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு. பிஹேவியர் 2 விதமான பிஹேவியர் இருக்குது. ஒன்று டிசையர்டு பிஹேவியர் இருக்குது, இன்னொன்று அன்டிசையர்டு பிஹேவியர்னு இருக்குது. அன்டிசையர்டு பிஹேவியர், டிசையர்டு பிஹேவியர். விரும்பக்கூடிய நடத்தை அல்லது விரும்பத்தகு நடத்தை, விரும்பத்தகா நடத்தை அப்படின்னு 2 வகையான நடத்தை இருக்குது. இப்போ விரும்பத்தகா நடத்தைய விரும்பத்தகு நடத்தையாக மாற்றக்கூடியது தான் செயல்படு ஆக்க நிலையிருத்தம் சொல்றாங்க. விரும்பத்தகாத நடத்தைய விரும்பத்தகும் நடத்தையாக மாற்றுதல் தான் என்னன்னு பேரு? செயல்படு ஆக்க நிலையிருத்தம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு புறா இருக்குது. புறாவோட பிஹேவியர் என்னது? ஒரு புறாவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் கையை கிட்ட கொண்டே கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? வச்சு கொஞ்சமா என்ன பண்ணும்? கொத்தும். அப்போ கொத்துறது நீங்கள் விரும்புவீங்களா, விரும்ப மாட்டீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்போ அது விரும்பத்தகாத நடத்தை. அப்ப விரும்பத்தகாத நடத்தை விரும்பத்தகும் நடத்தையாக அவர் மாத்துறாரு. எப்படின்னா, ஒரு பசியால இருக்கக்கூடிய ஒரு புறாவை உள்ளுக்குள்ளாடி ஒரு கூண்டுக்குள்ளாடி ஒன்று விடுறாரு. இந்த கூண்டுக்குள்ளாடி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்குள்ளாடி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் என்ன பண்ணுதுன்னா, எங்க பார்த்தாலும் இந்த புறா கொத்திக்கிட்டே இருக்கும்போது நேரா திடீர்னு ஒரு கட்டத்தில் பசியோட உங்க பார்த்தாலும் கொத்திட்டு இருக்கும்போது இங்கே ஒரு கொட்டிடுது.
இதுக்குள்ளடி உணவு துகள்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அங்கேருந்து ஒரு உணவு துகள் வந்து விழுகுது முத தடவை. மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பயெல்லாம் அதுக்கு தேவைப்படுதோ அப்பயெல்லாம் வந்து அது பசி எடுக்கிற நேரத்துலாம் அப்படி கொத்துது, உணவு துகள் வருது, கொத்துது உணவு துகள். முத தடவை வந்து நிறைய நேரம் எடுத்துக்கிடுச்சு, இப்போ நேரமே எடுத்துக்கல, கொத்தி உடனே உணவை எடுத்துக்குது. அப்போ இந்த விரும்பத்தகாத நடத்தை விரும்பத்தகும் நடத்தையாக மாறுகிறது. என்னது அப்படின்னா, அன்டிசையர்டு பிஹேவியர் கன்வெர்டட் இன்டு அல்லது சேஞ்சு இன்டு டிசையர்டு பிஹேவியர் அப்படி மாறுறது வகையானது ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிறையா அது ப்ரைஸ்லாம் கொடுத்தோம்னாக்கா அது வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உணவு துகள் தான் ப்ரைஸாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்றாரு. இது ஸ்கின்னருடைய ஓப்பரண்ட் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் தாண்டேனுடைய கனெக்ஷனிசம் அப்படின்றது. தாண்டே அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு 2 நிமிஷம் எடுத்து ஒரு பூனை எடுத்துக்கிறாரு. அந்த பூனை வந்து ஒரு பெட்டிக்குள்ளடி மூடி வச்சிடறாரு. அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பூனைக்கும் வெளியில் வந்து ஒரு கருவாட்டு துகளோ மீனையோ கொண்டு வச்சிடறாரு. அது ஸ்மெல் எடுத்துக்கிட்டு அதுக்கு பசியோடு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் பராண்டுது. ஒரே பெட்டிக்கு இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய லாக்கரை வந்து எதேச்சியாக திறந்துட்டு போய் இந்த மீனை போய் சாப்பிடுது. இதுக்கு எப்பயெல்லாம் தேவைப்படுதோ அப்போயெல்லாம் முத தடவை மட்டும்தான் கொஞ்சம் லேட் பண்ணிச்சு. அடுத்த முறை வந்து வேகமாக திறந்து விட்டு வெளியில் ஓடி போய் வாங்கிட்டு வந்து அந்த மீனை போய் சாப்பிட்டுச்சு. அப்போ இந்த தியரி வந்து என்ன கனெக்ஷனிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இணைப்பு விதியை இது வந்து உண்டாகுது. கன்ஸ்ட்ரக்டிவிட்டி தியரி ஜான் டியூயி தியரி, அது மாதிரி ஹியூமனிஸ்டிக் தியரி காரல் ரோசர். இது காரல் ரோசருடைய தியரி மிக முக்கியமான தியரி. அது வந்து என்ன அப்படின்னாக்கா, மனிதநேய உளவியலாளர் என்று கருதப்படுகின்ற காரல் ரோசர் அவர்கள் இந்த தியரியை சொல்கிறாரு. ஆக மோட்டிவேஷன் லேர்னிங் அப்படிங்கிறது யூனிட் 4 இருக்குது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான யூனிட்டு. மற்ற வகையில் வந்து நம்ம அடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இதோட நம்ம நிறைவு பண்ணுவோம்.